எனக்கு இந்த வீடியோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. ஒரு அட்வொகேட்டுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, சாதாரணமான மக்கள், நம்மள மாரி ஆட்களுக்கெல்லாம் இங்க என்ன பாதுகாப்பு இருக்கு? என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு காலையில இருந்தே கண்டிப்பா நெறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டே இருப்பீங்க. என் தரப்புல எனக்கு மனசுக்கு என்ன பட்டுச்சோ, அத நான் என்னோட Instagramல கூட நான் ரீல்ஸா பதிவிட்டு இருந்தேன். சரி YouTubeல இத பத்தி போடலாமான்னு நான் யோசிச்சேன். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்றதுன்னா, இவர பத்தி நான் மேக்ஸிமம் எப்பவுமே நான் பேசுனது கிடையாது. வீடியோஸ் அப்பப்ப பார்ப்பேன். அவர் எல்லா கட்சி மேலயும் சில குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுட்டே இருப்பாரு. தமிழ்நாட்டுல இது நடக்குது, அது நடக்குது. இந்த மாரி ஜூலி கிட்னி திருட்டுல இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த லேகியன்லாம் விக்கிறாங்க. அதில FSSAI கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் பேசியிருக்காரு. யார பத்தி பேசுறேன்னா, அட்வொகேட் நெல்சன். இவருக்கு நெறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்ப எப்படி இந்த மாரி அட்வொகேட்லாம் நெறைய Instagramல நெறைய தப்பு பண்ற விஷயங்கள்லாம் பேசுறாங்களோ, அந்த மாரி ஒருத்தர் தான். இப்ப ரீசென்ட்டா பாலிடிக்ஸ் பத்தி நெறையவே அவர பத்தி குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. நெறைய பேர் இவர வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பட் ஸ்டில் அவர் பேசுற விதம் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு அங்க போய் ரீச் ஆகுது. அதுதான் மேட்டர். இது நடுவுல ஒரு 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 பாடி பில்டர் ஒருத்தர். ஸோ ஃபிட்னஸ் ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த புரோட்டீன் பவுடர்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க சைட்லேருந்து சேல்ஸ்லாம் பண்ணுவாங்க, கொலாபரேஷன் பண்ணுவாங்க. அவங்களோட பொழப்பு நம்ம தவறே சொல்லக்கூடாது. அதை அவங்க பண்ணிட்டு போட்டோம். அவங்களோட விருப்பம். அதுதான் வாழ்வாதாரம் அப்படின்னும் போது, அந்த மாதிரி தான் அந்த ராஜா பேரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். பாடி பில்டிங்லாம் நல்லா ஃபிட்னஸாக இருப்பாப்புல. பார்க்கும்போது அப்பா என்னப்பா உடம்பு கட்டுக்கட்டாக வச்சிருக்கா அப்படி நமக்கே தோணும். அவர் பார்த்தீங்கன்னா, இந்த யானை கவலம்னு சொல்லிட்டு ஒரு லேகியம் ஒன்று சேல் பண்ணுறாரு, ஒரு மருந்து மாதிரி. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதில் ஒருத்தர் இந்த நெல்சனும் தான். எல்லாரோட குற்றச்சாட்டு என்னன்னா, இதுக்கு FSSAI கொடுக்கவே இல்ல. ஒரு ஃபுட் கம்பெனிக்கு என்ன லைசென்ஸ் கொடுக்கணுமோ அது கொடுக்காம இது இல்லீகலா சேல் பண்றாங்க அப்படின்றத குற்றச்சாட்டு. இது ராஜா பேரன் அவர்கள் சரி ஓகே நம்ம விற்கிற ஒரு பொருள் மேல இத்தனை பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை நம்ம சரி பண்ணிக்கணும். இல்ல நம்ம கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னா அதை நம்ம சப்மிட் பண்ணணும். ஒரு வீடியோலயோ ஏதோ சம்திங். ஆனா இவர் பத்தி பேசுற எல்லாருக்குமே கொலை மிரட்டல் விடுறது, Instagramல வாய்ஸ் நோட் போட்டு மிரட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவர் பண்றாரு. இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில இருக்காரு. தாட்டைக்கெல்லாம் நல்லா க்ளோஸான ஒரு பர்சன். ரீசெண்டா என்ன தெரியுமா, அட்வொகேட் நெல்சன் அவர்கள் சாட்டை பற்றியும் சரி, சீமான் அவர்கள் பற்றியும் சரி, அவங்க சொத்து மதிப்பு அது இதுன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் காட்டுறன்னு சொல்லிட்டு சில வீடியோஸ்லாம் போட்டிருக்காரு. அதில் ஒரு 20 செகண்ட் இந்த யானை கவலை பற்றி இவரை பற்றியும் பேசியிருக்காரு. ஸோ ஹார்ம்ஃபுல்லாக பேசியிருக்காரான்னு கேட்டால் கிடையாது. அவரோட பொழப்பை கெடுக்கிற மாதிரி இருக்காருன்னா கிடையாது. சரி ஓகே, இப்போ நெல்சன் ஒரு கருத்து வைக்கிறாரு. இந்த இருக்கு இந்த ராஜா பேரன் அப்படின்ற ஒரு மிருகம் கன்னியாகுமரியில் அட்வொகேட் நெல்சன் வீட்டுக்கு அவங்க ஒய்ஃபோட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி உட்காந்து ஒரு பேக்கில் அருவா எடுத்துன்னு போயிட்டு அந்த பையனை அடித்து அவங்க அம்மா வயிற்றுல மிதிச்சு, அவங்க அப்பாவை அடித்து, அவங்க அண்ணன் அடித்து, எல்லாரையும் அடித்து இவ்வளோ கூத்து பண்ணியிருக்கான். எதுக்கு அப்படின்னா, நாம் தமிழை பற்றி பேசுறதுக்கும் இவரோட அந்த ப்ராடக்ட் பற்றி பேசுறதுக்கான். ஏண்டா வீட்டுக்கு பேச வரத்துக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட்ஸ் கிடையாது ட்ரெஸ்பாசிங் பண்ணுறதுக்கு. நீ அவ்வளோ உத்தமனாக இருந்தால் லீகல் நோட்டீஸ் அனுப்பணும் போலீஸை வச்சு. அதுதானே முறை. கூட ஒரு லேடிஸ் வந்திருக்காங்க, பொம்பளை மாதிரியா பேசுகிறா. இப்போது நெல்சன் அப்படின்னு ஒரு பர்சன், அவர் கேரக்டர் எப்படி இருக்கோ என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம். பட் அவர் ஒரு கருத்து வைக்கிறார் அப்படின்னும் போது நீ ஒரு கருத்து வை. இல்லை உனக்கு ரொம்ப இஷ்யூஸாக இருக்குன்னா லீகல் நோட்டீஸ் அனுப்பு, அவர் ஹேண்டில் பண்ணிப்பார். வீட்டுக்கு போயிட்டு ஒரு பேக்கில் அருவா, ஊருக்காரங்களாம் வந்து பொழந்து கட்டி ஜட்டியில் உட்கார வச்சிட்டாங்க அவரை, அந்த ராஜா பேரனை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அங்கே இருக்கிற மக்கள் கேட்குறாங்க, பேச்சுவார்த்தைக்கு வந்தப்போ எதுக்கு நீ அருவா எடுத்துன்னு வந்த அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொம்பளை சொல்கிறா, இதெல்லாம் நாங்கள் சும்மா எடுத்துகிட்டு வருவோம் எங்கே போனாலும் அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இங்கே நாங்கள் பேச விரும்பலை, எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் பேசலாம். அப்போ ஸ்டேஷனுக்கு போய் பேசுகிறவங்க எதுக்கு வீட்டுக்கு வரீங்க நீங்கள்? ஒரு அட்வொகேட்டுக்கு இங்கே இந்த நிலைமை அப்படின்னா சாதாரணமான மக்கள் நிலைமை யோசிச்சு பாருங்கள். இங்கே எல்லா இடத்துலையும் ரவுடிசம் பண்ணுறாங்க. இங்கே யாரையும் தாக்காமல் பேசினா கூட நீ எப்படா பேசுவோன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையில் முடிக்கிறது இல்லை, மிரட்டுறானுங்க, அருவா எடுத்துன்னு வந்து வெட்டுறானுங்க. நான் எதிர்பார்க்கல இந்த ராஜா பேரன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இவ்வளோ மோசமான ஒரு பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு. உன் கட்சிக்கு நீ விசுவாசமாயிரு, தவறே கிடையாது. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தரோட உயிரடிப்பியா போயிட்டு நீ? இல்லை அந்த அட்வொகேட் நெல்சன் உன்னை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ இல்லை அந்த கட்சியில் இருக்கிற ஆட்களை பற்றியோ கேவலமாவோ அவதூறுமா இந்த சாட்டை பேசுகிறானே, அந்த அளவுக்கு எச்சத்தனமாவோ அட்வொகேட் பேசுகிறான்? இல்லை சாட்டை அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்தா நீ ப்ரூஃபை காட்டு, இந்த மாதிரிலாம் அவன் பேசினான். ஏன்னா உங்கள் சைடு இவ்வளோ பிழைய வச்சுக்கிட்டு ஒரு பகையோட போயிட்டு பேச்சுவார்த்தைன்ற பேரில் அந்த அட்வொகேட் நெல்சனோட அம்மாவுக்கு யூட்ரஸில் பிரச்சனையா, அவங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்காங்க. வயிற்றுல எட்டி மேய்ச்சிருக்கான். உனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்குல்ல, உன்னை பெற்றதோ ஒரு தாய் தானே, உன் வீட்டுக்கு எவனாவது வந்து உங்கள் அம்மா வயிற்றுல மிச்சா நீ சும்மா இருப்பியா? நீ இல்லை வேடிக்கை பார்த்துன்னு இருப்பியா? இது என்னன்னா தமிழ்நாடா இல்லை பீகாரான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த டைமில் வாட் எவர் இட் இஸுங்க, அந்த ராஜா பேரனும் அவங்க ஒய்ஃபு பண்ணது வெளியே வராத அளவுக்கு ஒரு கேஸை போட்டு இவங்களெல்லாம் உள்ளே தள்ளணும். அவ்வளோ தைரியம் அங்கேருந்து வந்துச்சு. ஒரு குடும்பத்துக்குள்ளே போயிட்டு வயசானவங்களெல்லாம் அடிச்சிருக்கானுங்க. அப்போ எந்த பையனுக்காக இருந்தாலும் கோவம் வரும். தெரில கேஸ், எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரில. பட் ஆஸ் ஆஃப் நோ பரபரப்பாக இருக்குது. நாளைக்கு 4ஆம் தேதி எலெக்ஷன் நாள், ரிசல்ட் வர வேண்டிய நாள். நாளைக்கு தமிழகம் அந்த புது ஆட்சி வருமா இல்லை மறுபடியும் பழைய ஆட்சியே இருக்குமா? நாளைக்கு என்னென்ன சண்டைகள் நடக்க போகுது, என்னென்ன பிரச்சனைகள் நாளைக்கு உருவாக போகுது, டிவிகே ஜெயிக்குமா இல்லை டிஎம்கே தான் ஜெயிக்குமா, என்டிகே ஜெயிக்குமா, ஏடிஎம்கே ஜெயிக்குமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்பங்களோட தான் எல்லாருமே இருக்காங்க. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ்.
என்னமோ ஆகுது, எல்லைய மீறுது, பாரமா சேருது, நெஞ்செல்லாம் நோவுது.